அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல ரவீனாவும் நிக்சனும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து ரவீனா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே ஒரு காதலி வந்து இருக்காங்க, ஒரு லவர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி நான் மணியை நம்பி வந்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நம்மளுக்கு கேட்டே வந்து சாக்காது. என்னது மணிக்கு வெளியே ஏற்கனவே வந்து ஆள் இருக்கு, அப்புறம் ஏன்டா இவன் வந்து ரவீனா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சினான், ரவீனா வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஏமாத்திட்டானே மணி அப்படின்னு சொல்லி திட்டணும்னு தோணுது. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மணியை வந்து முழுசா நம்பினேன், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த 100 நான் இருந்த இத்தனை நாளுமே வந்து அவர் எது சொன்னாலும் நான் சரி சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நான் அவர் வந்து நம்பினேன். கடைசியில் பார்த்தா நான் வெளியே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து கேள்விப்படுறேன். இப்போ உள்ளே போய் அவர்கிட்ட கேட்கக்கூட முடியாது. இந்த மாதிரி வெளியே உங்களுக்கு வந்து வேறு அஃபேர் இருக்கா, வேறு காதலி இருக்கா, நான் கேட்கக்கூட முடியாது. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்சன்ட்ட வந்து சொல்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிக்சன் அதுக்கு தான் சொல்கிறேன், நீ வந்து மணியை நம்பினது மிகப்பெரிய தப்பு. இந்த கேம் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கேரக்டர் நீ முழுமையாக இழந்துட்ட. அவருக்காக விளையாண்டு பார்த்தீங்கன்னா உன்னுடைய லைஃப்பில் நீ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இன்னொரு விஷயம், இந்த அமெரிக்கா ஆண்டி வந்து சொன்னாங்களே இந்த மாதிரி மணியை நம்பாத அப்படின்னு சொல்லி, அதுவும் 100க்கு 100 உண்மை தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கழட்டி விட்டு போயிடுவாங்க. அமெரிக்கா ஆண்டி போன்றவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து லாயலாக இருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பா தான் லாயலாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து லாயலாக இருப்பாங்க, நீ வந்து நம்பி ஏமாந்துட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த அளவுக்கு மணி வந்து ஒரு ஃபேக்காக இருப்பானா, மணி வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்தா, உள்ளே இவ்வளோ நாள் இருக்காரு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ஓப்பனாக சொல்ல ரவீனா தான். ரவீனா குண்டிக்கு பின்னாடியே, சாரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா ரவீனா பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு இவ்வளோ சப்போர்ட்டு, இவ்வளோ தூரம் அந்த ஆள் வந்து உள்ளே இருந்தால் இந்த அதாவது மணியை வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மணிக்கெல்லாம் இது கைவந்த கலையாக இருக்கும். ஏன்னா நம்ம 3வது ப்ரோமோலையே பார்த்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு எல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம் போ. ஏன்னா ஏண்டா உனக்கு ஒரு காதலியை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணலாமா? இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.